வணக்கம், மனோகர் பேசுகிறேன். SXN அப்படின்ற மாடலுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபுல் செஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லோடிங் அன்லோடிங். இப்போ நம்ம வந்து துணியை எப்படி லோட் பண்ணணும், எப்படி வந்து வெளியில் எடுக்கணும். அடுத்து வந்து டிடர்ஜென்ட் ஃபில்லிங், எப்படி வந்து லிக்விட் வந்து என்னென்ன சேம்பரில் எவ்வளோ போடணும். அதுக்கப்புறம் மெயினாக இருக்க ப்ரோக்ராம் என்ன செட் பண்ணணும். அதுக்கப்புறம் அடிஷனலாக ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது எப்படி யூஸ் பண்ணணும். ஃபைனலாக மெயின்டெனன்ஸ். ஓகே ரைட். இப்போ ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து லோடிங் அன்லோடிங். இந்த மிஷினை பொறுத்தவரை இதில் வந்து மேக்னெட்டிக் டோர் லாக். ஸோ ஜஸ்ட் பிடிச்சிட்டு இப்படி வெளியில் இழுத்தீங்க அப்படின்னா இந்த டோருக்கு வந்து ஃபுல்லாகவே 360 டிகிரி வந்து ஓப்பன் ஆகும். இதில் துணி லோட் பண்ணும்போது எப்பொழுதுமே ஒவ்வொரு துணியாக போடணும். மொத்தமாக துணியை சுற்றி ஒரு மாதிரி உள்ளே திணிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணக்கூடாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், துணியை செக்ரிகேட் பண்ணணும். இப்போ காட்டன் துணி போடும்போது மேக்ஸிமம் காட்டனாக போடுறது பெஸ்ட்டு. பெட்ஷீட் கூட வந்து காட்டன் துணி மிக்ஸ் பண்ணி போடுறதோ அல்லது சிந்தட்டிக் துணியை மிக்ஸ் பண்ணி போடுறதோ அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துறது நல்லது. ஓகே, இப்போ துணி லோட் பண்ணும்போது எவ்வளோ துணி லோட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ட்ரம்மோட ஃபுல் வால்யூம் வந்து 100% அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நீங்கள் காட்டன் துணி போடும்போது ட்ரம்மோட ஃபுல் வால்யூமில் 70% ஆஃப் ட்ரம் துணி வந்து லோட் பண்ணலாம். ஓகே, இதுவே நீங்கள் போடுற துணி வந்து சிந்தட்டிக் மெட்டீரியலாக இருக்குது அப்படின்னா இந்த ட்ரம்மோட வால்யூமில் 1/3. ஓகே, ட்ரம்மோட வால்யூமில் 1/3 ஆஃப் அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து சிந்தட்டிக் துணி வந்து லோட் பண்ணலாம். இதுவே நீங்கள் போடுற துணி வந்து உல்லன்ஸாக இருக்குது அப்படின்னா இந்த ட்ரம்மோட வால்யூமில் 50% ஆஃப் வால்யூம் வந்து நீங்கள் வந்து உல்லன்ஸ் கிளாத் வந்து லோட் பண்ணலாம். ஓகே, துணியை லோட் பண்ணிவிட்டு டோரை வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். ஒரு சின்ன துணி லோட் பண்ணும்போது பேக்கெட்டில் இருக்க காயின், பின், சம்திங் அந்த மாதிரி மெட்டீரியல்ஸை வந்து கண்டிப்பாக வெளியில் எடுத்து போட்டுறணும். உள்ளே போட்டிங்கன்னா துணிக்கும் அது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே, இப்போ துணி உள்ளே லோட் பண்ணதுக்கப்புறம் டிடர்ஜென்ட் ஃபில்லிங். இது வந்து டிடர்ஜென்ட் ஃபில் பண்ணுறதுக்கான இடம். ஜஸ்ட் இதை வந்து இப்படி புல் பண்ணிங்க அப்படின்னா வெளியில் வந்துடும். இதில் வந்து ஒரு 3 கம்பார்ட்மெண்ட் பார்ப்பீங்க. ஒன்று ப்ரீ வாஷ், ரெண்டாவது வந்து இங்கே இந்த கார்னரில் இருக்கிறது வந்து மெயின் வாஷ் சேம்பர், சென்டரில் இருக்கிறது வந்து அடிட்டிவ் சேம்பர். இந்த மெயின் வாஷ் சேம்பரில் வந்து ஒரு இந்த சேம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபில் பண்ணுறதுக்கான சேம்பர் இது. இதில் தான் வந்து மெயின் வாஷ்க்காக நம்ம வந்து லிக்விட் வந்து ஃபில் பண்ணுவோம். இதில் நீங்கள் என்ன ப்ரோக்ராம் வச்சாலும் இந்த மெயின் வாஷ் சேம்பரில் வந்து கண்டிப்பாக லிக்விட் வந்து ஃபில் பண்ணணும். ஓகே, இது வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பார்க்கணும். இந்த 2 ஸ்லாட் மாதிரி இருக்கும், இதுதான் மிஷின் உள்ளே இருக்க என்ட்ரு ஆகணும் இந்த மாதிரி. ஓகே, இதை ரிவர்ஸில் போட்டிங்கன்னா லாக் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி ஓப்பன் பண்ணுற சிரமமாயிடும். ஸோ அது ஃபிக்ஸ் பண்ணும்போது எப்படி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி உள்ள வச்சுருங்க. ரைட். இந்த மெயின் வாஷ் சேம்பரில் வந்து ஒரு 40 ml லிக்விட் வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இந்த மெயின் வாஷ் சேம்பரில் லிக்விட் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ரீ வாஷ் சேம்பர் வந்து எதுக்காக அப்படின்னா, என் துணியில் ரொம்ப அழுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ நான் ப்ரீ வாஷ் ஒன்று பண்ணணும். ப்ரீ வாஷ் அப்படி மீன்ஸ் என்னென்னா, இப்போ நார்மலாக ஒரு வாஷ் பண்ணுறோம். நார்மலாக வாஷ் பண்ணுறதுல வந்து என் அழுக்கு வந்து ஃபுல்லாக ரிமூவ் ஆகிற அளவுக்கு இல்லை, அடிஷனலாக நான் ஒரு ப்ரீ வாஷ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா, ப்ரீ வாஷில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் லிக்விட் போடுறீங்களோ அதில் 50% லிக்விட் வந்து ப்ரீ வாஷில் போடணும். மெயின் வாஷில் 40 ml போடுறீங்க அப்படின்னா ப்ரீ வாஷில் வந்து 20 ml லிக்விட் போடணும். சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அடிட்டிவ் சேம்பர்னு சொல்லுவோம். இதில் வந்து நம்மள்ட்ட ஃபேப்ரிக் கண்டிஷனர் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஃபேப்ரிக் கண்டிஷனர் யூஸ் பண்ணுறதுனா சென்டரில் இருக்க சேம்பரில் யூஸ் பண்ணிடலாம். இதில் மேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன லைன் கொடுத்துருப்பாங்க, அது வரைக்கும் தான் மேக்ஸிமம் ஃபில் பண்ணும். அதுக்கு மேலே ஓவர் டாப்அப் வந்து பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ வந்து நம்ம மிஷினோட மெயின் ப்ரோக்ராம்ஸ் பார்ப்போம். இப்போ நம்ம கிளாத் லோட் பண்ணிட்டோம், டிடர்ஜென்ட் ஃபில் பண்ணிட்டோம். டிடர்ஜென்ட் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன துணி யூஸ் பண்ணியிருக்கணும், அந்த துணிக்கு எப்படி துவைக்கணுன்றதுக்கான ப்ரோக்ராம் வந்து செட் பண்ண போகிறேன். இப்போது நான் போட்டிருக்க துணி வந்து மிக்சடு துணியாக இருக்குது, அது வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணுற துணி தான் அப்படின்ற பட்சத்தில் மிக்சட் டெய்லி அப்படின்ற ப்ரோக்ராம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் மிக்சர் டெய்லின்ற ப்ரோக்ராம் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் மிக்சர் டெய்லின்றோட மீனிங் என்ன அப்படின்னா, எல்லா துணியும் நம்ம மிக்ஸ் பண்ணி போடலாம் அப்படின்றதுக்காக பெட்ஷீட் கூட நார்மல் துணியை மிக்ஸ் பண்ணி போடுறதா அர்த்தம் கிடையாது. நம்ம டெய்லி வேர் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ் வந்து காட்டன் துணியாக இருக்கலாம், நம்ம யூஸ் பண்ணுற மற்றபடி ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலான்றது தான் மிக்சட் ஆர் டெய்லி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இருக்க ப்ரோக்ராம் வந்து காட்டன். இப்போ நான் ஃபுல்லாக போட்டிருக்க துணி அவ்வளவுமே காட்டன் மெட்டீரியலில் தான் இருக்குது அப்படின்னா நான் வந்து காட்டன் சிந்தட்டிக். நான் போட்டிருக்க துணி ஃபுல்லாகவே வந்து சிந்தட்டிக் மெட்டீரியலாக இருக்குது, அந்த மாதிரி மெட்டீரியல்ஸாக இருக்குது அப்படின்னா சிந்தட்டிக் ப்ரோக்ராம். அடுத்து பேபி வேர். சின்ன குழந்தைங்களோட துணியை யூஸ் பண்ணும்போது பேபி வேரில் வந்து நம்ம செட் பண்ணிக்கிறோம். இப்போது இதில் வந்து கேட்கலாம், மிஷின் வந்து ஒரே மாதிரி தான் ரொட்டேட் ஆகுது, இதில் என்ன வந்து காட்டன், சிந்தட்டிக், பேபி வேர் அப்படின்னு சொல்லி செட் பண்ணுறோம் அப்படின்னு. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இந்த துணியை இவ்வளோ RPMல தான் ஸ்பின் பண்ணணும், இந்த துணிக்கு இவ்வளோ டெம்பரேச்சர் வந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான் இதில் வந்து டிஃபால்ட்டாக செட் ஆகிருக்கும். அந்த டிஃபால்ட்டாக செட் ஆகிருக்கிறதையும் நம்ம சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ண முடியும். அது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, பேபி வேர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக டெம்பரேச்சர் காமிக்கிற 60 டிகிரி டெம்பரேச்சர் காமிக்கும். ஏன் அப்படின்னா, சின்ன குழந்தைங்க துணியில் வந்து ஜெம்சன் பாக்டீரியாஸ் வந்து, ஏன்னா அந்த ட்ரெஸ்லேயே யூரின் போயிருப்பாங்க, ஸோ அந்த மாதிரி ஜெம்சன் பாக்டீரியாஸ் கிரியேட் ஆகிருக்கும் அப்படின்றதுனால அதை 60 டிகிரி டெம்பரேச்சரில் வாஷ் பண்ணோம் அப்படின்னா பெட்டராக இருக்கும் அப்படின்றதுனால தான் அதுக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்து 60 டிகிரி கொடுத்துருக்கோம். இதுவே சிந்தட்டிக் பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் பாருங்கள், 1 மணி நேரம் 56 நிமிஷம்,
40 டிகிரி டெம்பரேச்சர் தான் டிஃபால்ட்டாக செட் ஆகிருக்கும். இதுதான் வந்து வித்தியாசம். மீன்ஸ் வந்து அந்த ஆர்பிஎம்மும் வந்து நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகிருக்கும். ஓகே, அடுத்து வந்து ரெஃப்ரெஷர் அப்படின்றது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ப்ரோக்ராம் சொல்லலாம். என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ஆல்ரெடி துணியெல்லாம் துவைச்சி நான் வந்து செல்ஃபில் அடுக்கி வச்சுருக்கேன். அந்த துணியை வந்து ஒரு 1 or 2 months, ஒரு மந்த்தோ அல்லது 2 வீக்ஸ்க்கு அப்புறமோ எடுத்து நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் அந்த துணியில் வந்து ஜெர்ம்ஸ் அண்ட் பாக்டீரியாஸ் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நான் துணி எடுத்து ஜஸ்ட்டு உள்ளே போட்டுட்டேன் அப்படின்னா, உள்ளே போட்டு ரெஃப்ரெஷ் அப்படின்ற ப்ரோக்ராமில் வச்சுட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா 1 லிட்டர் மற்றும் வாட்டர் எடுக்கும். அந்த 1 லிட்டர் வாட்டர் எடுத்து அதை 85 டிகிரி டெம்பரேச்சர் வந்து ரீச் பண்ணோம். அந்த 85 டிகிரி டெம்பரேச்சரில் ட்ரம் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும்போது அந்த 85 டிகிரி டெம்பரேச்சரை வாட்டர் ரீச் பண்ணுது அப்படின்னா அதுலேருந்து நீராவி ஜென்ரேட் ஆகும் இல்லையா, அந்த நீராவி அந்த துணிகளுக்குள்ளே இருக்கிற ஜெர்ம்ஸ் அண்ட் பாக்டீரியாஸை டோட்டலாக ரிமூவ் பண்ணிடும். ஸோ ஹெல்த்தியாக நம்ம வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்க போகிறது வந்து ஸ்பின் அப்படின்றது என்னென்னா, துணியை துவைச்சி அலசி முடிச்சதுக்கப்புறம் துணியை வந்து எந்த லெவலில் உங்களுக்கு புழிஞ்சு வேணும் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணுறது தான் ஸ்பின். எனக்கு வந்து ஓரளவுக்கு நார்மலாக புழிஞ்சா போதுன்னா நீங்கள் 400 RPM செட் பண்ணிக்கலாம், 600 RPM செட் பண்ணிக்கலாம். இல்லை என் துணியை வந்து நல்லா டைட்டாக புழிஞ்சு வேணும், சிங்கிள் ட்ராப் கூட வாட்டர் வரக்கூடாது அப்படின்ற அளவுக்கு டைட்டாக புழியணும் அப்படின்னா நீங்கள் இந்த மிஷினோட மேக்ஸிமம் RPM இருக்க 1000 RPM கூட செட் பண்ணிக்கலாம். பட் இது வந்து பேஸ்ட் ஆன் கிளாத் நீங்கள் செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பெட்டர். மீன்ஸ் காட்டன் துணி போடுறீங்க அப்படின்னா நீங்கள் 1000 RPM கூட செட் பண்ணிக்கலாம். சிந்தட்டிக்லாம் போகிறீங்கன்னா ஒரு 600 அல்லது 800 செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பெஸ்ட்டு. இது வந்து செலக்ட் பண்ணுறது வந்து ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா RPM வந்து சேஞ்ச் ஆகும். 0லேருந்து 400, 600, 800, 1000 இந்த மாதிரி RPM வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக எக்ஸ்ட்ரா ரின்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்கோம். எக்ஸ்ட்ரா ரின்ஸ்க்கு முன்னாடி குட்டியாக ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்கோம். அப்போ அந்த எக்ஸ்ட்ரா ரின்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த பட்டனை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா இங்கே எக்ஸ்ட்ரா ரின்ஸ் அப்படின்றது ஆட் ஆகிடும். ஓகே, நார்மலாக எனக்கு துணியை அலசுறதை விட அடிஷ்னலாக ஒரு டைம் எக்ஸ்ட்ரா அலசி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ரின்ஸ் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஸ்டீம் அப்படின்றது நார்மலாக துணியை டெம்பரேச்சரில் வாஷ் பண்ணுறதை விட இன்னும் எனக்கு பெட்டர் ஹைஜீனிக்காக வேணும், நீராவியில் துவைச்சி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டீம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ப்ரெஸ் பண்ணும்போது டபுள் பீப் சவுண்ட் கிடைச்சு இல்லையா, மீன்ஸ் இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் ஸ்டீமை செலக்ட் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். இதுவே காட்டன் வைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டீம் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிடும். அடுத்து டைம் சேவர் அப்படின்றது இப்போ நான் காட்டன் ப்ரோக்ராம் வச்சுருக்கேன், காட்டன் துணி தான் உள்ளே போட்டிருக்கேன். பட் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து டைம் எனக்கு காமிக்கிறது 1 மணி நேரம் 58 நிமிஷம் காமிக்குது. என் துணியை 2 மணி நேரம் மீன்ஸ் 1 மணி நேரம் 58 நிமிஷம் துவைக்கிற அளவுக்கு என் துணியில் அழுக்கு இல்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ணலாம், டைம் சேவர் ப்ரெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த வாஷ் டைமில் 45% டைமை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கும். பட் அலசுறது புளிகிறது அதெல்லாம் சேம் டைம் எடுத்துக்கும். வாஷ் டைம் மட்டும், ஏன்னா நம்ம துணியில் அழுக்கு கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறோம், அதனால் அதை மட்டும் 45% வந்து குறைச்சிக்கிடும். அதுக்கடுத்து வந்து வார்ம் ஷோக் அப்படின்றது இப்போ நான் உள்ளே போடுற துணி வந்து பியூர் ஒயிட் ட்ரெஸ்ஸாக யூஸ் பண்ணுறேன் அல்லது யூனிஃபார்ம் கிளாத்ஸ் போடுறேன், அது வந்து நான் துவைச்சி வெளியில் எடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து ஒரு பிரைட்னஸ் என்னால் ஃபீல் பண்ண முடியல, கொஞ்சம் டிம்மாக இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் இந்த வார்ம் ஷோக்கை வந்து எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து 40 டிகிரி டெம்பரேச்சரில் 18 நிமிஷம் அந்த துணியை வந்து ஊற வைக்கும். அப்படி ஊற வைக்கிறதுனால அந்த துணியோட லிண்டில் இருக்க அழுக்கெல்லாம் வந்து ஈஸியாக வந்து லிஃப்ட் அவுட் ஆகிடும். ஸோ வாஷிங் குவாலிட்டி வந்து பெட்டராக நம்மளால் எடுக்க முடியும். இதுதான் வந்து வார்ம் ஷோக்கு கீழே டப் க்ளீன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா மிஷினை வந்து நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு 40 வாஷ்க்கு 1 டைம் வந்து என்னோடய ட்ரம்மு டப்பு அதெல்லாம் வந்து ஃப்ரெஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா இன்னும் வந்து அந்த ட்ரம்மோட லைஃபு டப்போட லைஃபு வாஷிங் குவாலிட்டி இதெல்லாம் வந்து பெட்டராக என்னால் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அது எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் மிஷின் ஆன் கண்டிஷனில் இருக்கும்போது இந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சோம் அப்படின்னா டப் க்ளீன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ நீங்கள் அப்படியே ஜஸ்ட்டு டீஸ்கேல் பவுடரை மட்டும் இந்த டிடர்ஜென்ட் ட்ரேயில் போட்டுட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மிஷின் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். டப் க்ளீன் பண்ணி ட்ரம்மு டப்பு ரெண்டையும் வந்து ஃப்ரெஷ் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் ஒரு எம்டியாக ஒரு ரின்ஸ் மட்டும் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்பொழுதும் போல் நார்மலாக மிஷினை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.